இன்னைக்கு நாங்கள் வந்து நம்ம விவசாய நண்பர் அவர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம விவசாய நண்பர் வந்து ஒரு மாசம் முன்னாடி இந்த ஃபீல்டு விசிட் பண்ணிருக்கும் போது இந்த மண்ணின் தன்மை மற்றும் அந்த வேர் வளர்ச்சி எப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு 20 to 25 நாள் முடிவடைந்தது. இப்போ என்னென்ன வித்தியாசங்கள் நம்ம விவசாய நண்பர் வந்து பார்த்திருக்கிற என்பதன் இந்த வீடியோ மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலிக்கு நம்ம சாயில் ரீஜெனரேட்டிவ் சார், சஞ்சய் சார், முத்து சார் மற்றும் அருண் விஷால் சார் மற்றும் விவசாய நண்பர் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சார். சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். சார் மாரப்பன் சன்னா கருப்பணகவுண்டர், செங்குட்டை தோட்டம், நடுப்பாளையம். ஓகே சார். எத்தனை ஏக்கர் வந்து கரும்பு பயிர் சாகுபடி பண்ணிருக்கீங்க? 2 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. எத்தனை வருஷம் அனுபவம் சார் கரும்பு சாகுபடி? எனக்கு 10 வருஷம் அனுபவம். 10 வருஷம் அனுபவம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ஒரு மாசம் முன்னாடி இங்க இந்த தோட்டத்துக்கு வந்து இங்க மண் பரிசோதனை செய்யும் போது மண்ணோட தன்மை எப்படி இருந்தது சார்? கொஞ்சம் மண்ணு டைட்டா இருந்த மாதிரி இருந்தது, கல் பாறை மாதிரி. இப்போ வந்து நார்மலா கையிலேயே தோன்ற மாதிரி இருக்கு. கையில தோன்ற மாதிரி எடுத்து பார்க்கலாமா? ஏன்னா விவசாய நண்பர்கள் வந்து என்னன்னா எவ்வளவோ நம்ம சொன்னாலுமே எது பாக்குறோம் அதை தான் நம்புவாரு இல்லைங்களா? அதுல வந்து நம்ம இந்த கண் முன்னாடியே நம்ம விவசாய நண்பர் மூலமாக எடுத்து காட்டலாம் சார். மண் எடுங்க சார். எனக்கு வந்து டைட்டா இருந்ததுங்க. ஓகே ஓகே, நல்லா இருக்குது. வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு. அன்னைக்கு இந்த மாதிரி வெள்ளை வேர் இருந்தது சார்? ஜெல் வேர் இருந்ததுங்களா அன்னைக்கு? நல்லா வந்துருக்கு பாருங்க. கொத்து கொத்தாக நன்றாக இந்த ஜெல் வேர்ங்கிறது பாருங்க. அன்னைக்கு இந்த மாதிரி இருந்தது சார்? வேர் இல்லைங்க, இந்த மாதிரி புது வேர் இல்ல. மெயினா அன்னைக்கு கரையேன்னு இந்த மாதிரி இருந்தது, இப்போ புது வேர் ஓடுது. நல்ல ஜல்லி வேர் நல்லா ஓடுது. நல்லா ஓடுது. அப்போ சார் வாட்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, இப்போ நல்லா பரவாயில்ல. மண்ணுல மாற்றம், வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு. அப்போ பௌதிகத்தன்மை என்ற கூடிய அந்த மண்ணுமே மாறி இருக்குது. அந்த பௌதிகத்தன்மை என்ற கூடிய அந்த வேர் பகுதியுமே நல்லா மாறி இருக்குது. இப்போ சார் வளர்ச்சி எப்படி இருக்கும் சார்? இப்போ வளர்ச்சி பரவாயில்லைங்க. பரவாயில்ல. உங்க லென்த் வந்திருக்குது. முதல்ல வந்து இப்போ லென்த் வந்திருக்குது. ஓகே சார். அனைத்து விவசாய நண்பர்களுக்கு சார் இந்த மாதிரி கரும்புல தண்ணி பற்றாக்குறை கரும்பு போயிருக்கு, வளர்ச்சியே வராது, மற்றும் வந்து எவ்வளவு உரம் கொடுத்தாலுமே திருப்திகரமா இல்லை அப்படி சொல்லுவாரு. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு சார் என்ன சொல்ல விரும்புங்க டாக்டர் பத்தி? ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, தாராளமா பயன்படுத்தலாம். ஏன்னா வேர் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குதுங்க, பக்காவா இருக்குது. லென்த் எனர்ஜியோட இருக்குது. குரோத் வந்துங்க எனர்ஜி மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நாம போட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு உணவு தண்ணி கொடுக்கறது முக்கியம் இல்ல, வேர் முக்கியமா இருந்தா தானே எதுவுமே எடுத்து. ஓகே சூப்பர் சார். அது எடுக்கிறதுனால இன்னைக்கு வந்து செடி வந்து எனர்ஜியாக ஸ்டிஃபாக அழகாக இருக்குது. நம்ம விவசாய நண்பர் வந்து அழகாக இன்னைக்கு வீடியோ கொடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா சார்? இன்னைக்கு அழகாக வீடியோ கொடுக்கணும்னா அந்த அழகான வளர்ச்சி, அழகான ரிசல்ட்ஸ் தான் மெயின். சூப்பர். ஓகே சார். அனைத்து விவசாய நண்பர்களுக்கு டாக்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல விரும்புறீங்க? சூப்பரா வேலை செய்யுதுங்க, எல்லாருமே வாங்கி பயன்படுத்தலாம். நானே நீங்க சொல்லித்தான் வந்துதான் பயன்படுத்து, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒரு அப்ளிகேஷன் இவ்வளவு மாற்றம் நல்லா இருக்கு. ஓகே சார். அருண் விஷால் சார் தான் நம்ம சார் தோட்டத்துல வந்து எல்லாமே பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார்? சார் இந்த 25 நாளைக்கு முன்னாடி கொடுக்கும்போது வந்து கடப்பாறை வச்சுதான் நம்ம பறிச்சு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்து கையிலேயே எடுக்கிற அளவுக்கு மண்ணு பவுடர் மாதிரி இருக்குது. ஒரு மாசத்துல வந்து இவ்வளவு வித்தியாசம். இப்ப மத்தியானம் 12 மணி ஆக போகுது, வெயில் இருக்குது, ஆனா பயிர் வாட்டமே கிடையாது. மத்தியான நேரமும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து டாக்டர் சாயில் தான். இன்னைக்கு நம்ம முத்து சார் இருக்கிறார். அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம டீமே வந்திருந்தோம். அது கடப்பாறை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஏன்னா என்ன ஒரு ஹார்ட் ஒர்க்கரு, கடப்பாறை அவர்கிட்ட கொடுத்து நம்ம கிட்ட முடியல இல்லைங்களா? கடப்பாறை அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அன்னைக்கு அவர்கிட்ட வந்து கடப்பாரத்துல தான் குத்தி எடுத்தார் முத்து சார். இன்னைக்கு எப்படி இருக்குது என்பதை அவர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விவசாய நண்பர் பாத்தீங்கன்னா விவசாயி மட்டும் இல்லாம ஒரு வியாபாரி இல்லைங்களா? 4 தோட்டத்துக்கு போயிட்டு 4 பக்கம் வியாபாரம், தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயி. நம்ம பேருங்க சார் மாரப்பன் சார் வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. விவசாயி கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் போற இடத்துல 4 பக்கம் விவசாயி கிட்ட ஒரு என்ன நடக்குது, அந்த ஃபீல்ட்ல என்ன வெள்ளாம் பண்ணிருக்காங்க நிறைய பாக்குறீங்களா சார்? எல்லா பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு விவசாயி நம்மளை நம்பி, நம்ம மைக்ரோபி நிறுவனத்தை நம்பி நம்ம டாக்டர் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபீல்டு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்ப எவ்வளவு நாளுங்க சார் இருக்கு? சார் 25 நாள். 25 நாள்லைங்க சார் நம்ம கரும்பு பயிர்ல என்னென்ன மாற்றங்கள் வந்து டாக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து அந்த ஜல்லி வேறு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குதுங்க. கொஞ்சம் எனர்ஜியோட இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிலுக்குமே வாடாம இருக்கு. இலைகள் பாத்தீங்கன்னா சார் எந்த அளவுக்கு அகலமா வந்துட்டு இருக்கு பாருங்க. நல்ல லென்த்தா வந்துட்டு இருக்கு. அகலம் நல்லா. டாக்ஸல் கொடுத்ததுக்கு அப்புறம் மண்ணில வந்து பாத்தீங்கன்னா முதல் சேஞ்சஸ் ஆனது அந்த மண்ணு வந்து கடப்பாறை வச்சு நம்ம எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து சார் ஒரு விவசாயி பாருங்க அப்படி கையிலேயே எடுக்கலாம் பாருங்க. வேறு பகுதியும் இருக்குது. கையில இந்த அளவுக்கு பறிக்க முடியுமா சார்? அன்னைக்கு பறிக்கவே முடியாது பாருங்க. அன்னைக்கு அவ்வளவு மண்ணு வந்து மண் ஸ்மெல் பாருங்க சார் எப்படி இருக்கு. நல்லா இருக்குங்க.
மண் மோந்து பாருங்க என்ன வாசம் அடிக்குது. நல்லா இருக்கு. மக்கு அந்த இருக்கிறது அப்படியே மக்கு மனம். மண்ணினுடைய மக்கு மனம்ங்கிறது வந்து மக்கு சத்து இருக்கக்கூடிய மக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனம் வந்து இங்க அடிக்குது இல்லைங்களா? அந்த ஜல்லி வேர் சார் பாருங்க. ஜல்லி வேருமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுங்க சார் இங்க. நல்லா இருக்கும். புதிய ஜல்லி வேர்கள் வந்து உருவாயிருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. ஜல்லி வேர் நல்லா டெவலப் ஆயிருக்கு. இங்க வந்துருக்கீங்க. அப்போ ஒரு மாற்றம்ங்கிறது முதல்ல விவசாயினுடைய மனதுல தோன்றி அந்த மாற்றம் வந்து அடுத்ததா மண்ணுல மாற்றமாயி அந்த மாற்றம் அடுத்ததா அந்த வேர் பகுதியில மாற்றமாயி குரோத்லயுமே இன்னைக்கு மாற்றம் வருது. வளர்ச்சி எப்படிங்க சார் இருக்குது? வளர்ச்சி நல்லா இருக்கு. ஒரு எவ்வளவு மாசம் ஆச்சு இந்த பயிருக்கு? 3 மாசம். 3 மாசம் பயிருங்க சார். இந்த அளவுக்கு வளர்ச்சி மத்த பக்கம் பார்க்கும்போது இருக்குதுங்களா? ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம டாக்ஸல் கொடுத்த ஃபீல்ட்ல மத்த தோட்டத்துக்கு விட நம்ம ஃபீல்ட்ல வந்து வளர்ச்சியும் அதிகமா இருக்குது, ஆரோக்கியமாவும் இருக்குது. குரோத்துமே வந்து பாத்தீங்கன்னா வெயில்லையுமே வந்து இந்த 12 மணி வெயில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வாட்டம் இல்லாம ஒரு நல்ல ஒளிச்சேர்க்கை நடந்து கொண்டிருக்கக்கூடிய லீப் வந்து நம்ம பாக்குறேங்க சார். லீப் வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸா நல்லா நின்றுட்டு இருக்குது, ஸ்டெடியா நின்றுட்டு இருக்குது. எனவே அனைத்து விவசாயிகள் வந்து நம்ம டாக்டர் சைல் வந்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நோய்களுக்காக ஏதாவது மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குங்களா? கெமிக்கல்ஸ் ஒண்ணுமே தேவையில்லை. ஏதாவது வந்து உரங்கள் வந்து அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்குங்களா? இது கொடுக்கும்போது நார்மலா கொடுத்தா போதும். இது கொடுத்தா போதும். அப்போ ஒரு 50 கிலோ கொடுக்குற இடத்துல ஒரு 20 கிலோ கொடுத்தா போதுமானது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு உரச்செலவு மிச்சம், நோய் மேலாண்மைக்காக கெமிக்கல்ஸ் தெளிக்க வேண்டிய அந்த செலவும் மிச்சம், அந்த மருந்து வாங்கக்கூடிய பணமும் மிச்சம். ஆனா உற்பத்திங்கிறது வந்து நம்மளுக்கு நார்மலா அதிகமா இருக்குது. எனவே அனைத்து விவசாயிகள் வந்து நம்ம சார் மாதிரி கரும்புல வந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கணும்னா நீங்க வந்து டாக்ஸல் அப்ளிகேஷன் டாக்டர் சாயில் சுகர் கேன் ஸ்பெஷல்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த டாக்ஸல் சுகர் கேன் ஸ்பெஷல் வந்து நீங்க நம்ம ஃபீல்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வேர் சம்பந்தமான நோய்கள் எதுவாக இருந்தாலுமே, பூச்சி தாக்குதல் இருந்தாலுமே, மற்றும் வேற வெள்ளையி தாக்குதல் மற்ற எந்த பாதிப்பு கரும்பு தோட்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளுக்குமே வந்து தீர்வு கொடுக்குமாங்க சார்? கட்டாயமா கொடுக்கும். எனவே அனைத்து விவசாயிகள் வந்து நம்ம டாக்ஸல் யூஸ் பண்ணி உங்க கரும்பு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வந்து ஒரே இதுல வந்து நீங்க தீர்வு பண்ணிக்கலாம். மற்றும் ஒரு நல்ல டன்னேஜ் வந்து எடுக்கலாம். ஏங்க சார்? கட்டாயம் கொடுக்கும். நல்ல டன்னேஜ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். எனவே அனைத்து விவசாயிகள் மேலும் தகவல் தேவைப்பட்டிருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 82 48 32 25 65 அப்படிங்கிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இந்த ஃபீல்டுக்கு டாக்ஸல் அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ரீச் ஆகணும் இல்லைங்களா சார்? நம்ம மாரப்ப சார் வந்து நான் மட்டும் நல்லா இருந்த பத்தாது, அனைத்து விவசாய நண்பர்கள் நல்லா இருக்கணும்ட்டு சொல்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அனைத்து விவசாய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி டாக்டர் கொடுக்கும்போது மண் புதுப்பித்தல் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த பயிர் வந்து நன்றாக வளர முடியும் இல்லைங்களா? இன்னொன்னு சார் பார்த்தோம்னா இப்போ வெயில் சீசன்ல போர் வாட்டர் வந்து நிறைய விவசாயிகள் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சாயில பிஹெச் ஈசி அப்படிங்கிறது வந்து மாறுபாடாகும். சாயில் ஈசி பிஹெச் மாறுபாடாகும் போது என்னதான் பயோ ஃபெர்டிலைசர் கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நுண்ணுயிர்கள் நிக்கிறது இல்ல. ஆனா நம்ம மைக்ரோபி நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிஹெச் ஈசிங்கிறது சமநிலையாகி மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு வாழ்நாள் காலத்தை நீட்டிப்பு பண்ணி பயிரினுடைய ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. இந்த டெக்னாலஜி வந்து எந்த பயோ கம்பெனியில் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா நம்ம மைக்ரோபி நிறுவனத்தின் மூலமா கொடுக்கப்படுகிற டாக்டர் சாயில்ல மண்ணின் காராமில நிலையும் சரி பண்ணும், மண்ணின் ஈசியும் சரி பண்ணும், ஆர்கானிக் கார்பனை அதிகரிக்கும், வேர் சம்பந்தமான நோய்கள் எதுவா இருந்தாலுமே வந்து நம்ம டாக்டர் கொடுக்கும்போது முழுமையான தீர்வுங்கிறது விவசாயிக்கு கிடைக்கும். எனவே அனைத்து விவசாயிகள் வந்து ஒரு முழு தீர்வு வேண்டுமென்றால் நம்ம மைக்ரோபி நிறுவனம் கொடுக்கக்கூடிய டாக்டர் சாயில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம்.